Hello students, welcome to GA Max, Chapter 3, Trigonometry, Exercise 3.4 la question number 5. Find the value of cos 105, sin 105 and tan 7 pi by 12 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த cos 105 இந்த ஆங்கிளை நம்ம பிரித்து எழுதிட்டு cos a plus b ஃபார்முலா போட்டு பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் சைனுக்கும். ஓகே, இப்போ இந்த cos 105 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? cos 60 degrees plus 45 degrees னு எழுதிக்கலாம் இல்லையா? ரெண்டையும் ஆட் பண்ணால் 105 வரும். இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ cos a plus b ஃபார்முலா நமக்கு தெரியும், இங்கே இருக்குது ரைட். cos a plus b is equal to என்னது? cos a cos b minus sin a sin b. இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே வந்து மைனஸ் வரும் cos ஃபார்முலாக்கு. ஸோ அதை வச்சு இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். cos a cos b, a வந்து இந்த 60 degrees, b வந்து இந்த 45 degrees. ஸோ cos 60 cos 45 minus sin 60 into sin 45. ஓகே, இப்போ எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடலாம். cos 60 வந்து 1/2, cos 45 1/√2, sin 45 1/√2 தான். sin 60 √3/2 into sin 45 is 1/√2. ஓகே, எல்சிஎம் எடுத்துடலாம். ஈக்குவல் டு 1/2√2 மைனஸ் √3/2√2. ஸோ எல்சிஎம் போட்டோம்னா 2√2 எல்சிஎம் போட்டிங்கன்னா 1 மைனஸ் √3 வந்துடும். ஓகே, நமக்கு வந்து இதுதான் cos 45 உடைய வேல்யூ. சாரி, cos 105 ஈக்குவல் டு 1 மைனஸ் √3/2√2. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் வந்து sin 105 கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம sin 105 பிரித்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு sin ஆஃப் 60 degrees plus 45 degrees. இதுக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது, இங்கே எழுதியிருக்கோம் நம்ம. sin a plus b is equal to sin a sin b plus cos a sin a cos b plus cos a sin b. இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கேயும் வந்து ப்ளஸ் தான். ஸோ இதுக்கு வந்து இப்போ எப்படி வரும் நமக்கு? sin a cos b cos 45, இதை a இதை bன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் cos a sin b. இப்போ வேல்யூஸ் எல்லாம் போட்டுக்கலாம். sin 60 √3/2, cos 45 1/√2, cos 60 1/2, sin 45 1/√2. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு √3/2√2 ப்ளஸ் 1/2√2. ஸோ 2√2 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா √3 plus 1/2√2. This is sin 105. Okay, sin 105 is equal to √3 plus 1. இந்த வேல்யூஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அங்கங்கே நமக்கு அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ /2√2. அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா tan 7 pi by 12 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பைக்கு வந்து நமக்கு பை ரேடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிஸ்ன்னு தெரியும் இல்லையா? அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம வந்து இந்த 7 pi by 12 வந்து இந்த பை ரேடியன்ஸை வந்து டிகிரி மெஷருக்கு மாற்றிடுவோம் நம்ம. ஸோ பைக்கு 180 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு 7 × 15 105 டிகிரிஸ்ன்னு வந்துருச்சு. அதனால் திஸ் இஸ் 105 tan 105 டிகிரிஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan 105னா அது என்னன்னு தெரியும்? sin 105 by cos 105ன்னு தெரியும். அண்ட் அந்த ரெண்டு வேல்யூஸும் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு sin 105 வந்து √3 + 1 ரைட். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சது. இதை வந்து √3 + 1ன்னு வந்துச்சு நமக்கு. அதை வந்து 1 + √3ன்னு எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். இப்போ 1 + √3 டிவைடட் பை 2√2 டிவைடட் பை 1 மைனஸ் √3 டிவைடட் பை 2√2. இந்த 2√2 ரெசிப்ரோக்கல் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நமக்கு என்ன இருக்குது? 1 + √3 by 1 மைனஸ் √3 இருக்கு. இப்போ அந்த டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக டினாமினேட்டருடைய காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்கள். டினாமினேட்டருடைய காஞ்சிகேட் வந்து 1 மைனஸ் √3னா 1 + √3 வந்துடும். அதாலேயே மேலேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 1 + √3ன்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து இதை ஏபின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு a² மைனஸ் பி ஸ்கொயர் இல்லையா?
அதனால் இது வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர்னு வந்துடும். நியூமரேட்டர் இஸ் 1 ப்ளஸ் ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் இல்லையா, 2 தடவை இருக்குது 1 ப்ளஸ் ரூட் 3. அதனால் அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து 1 மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர் இஸ் 3. நியூமரேட்டர் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் இஸ் 1 அண்ட் ரூட் 3 ஸ்கொயர் இஸ் 3 ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு 1 இன்ட்டு ரூட் 3 2 ரூட் 3ன்னு வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 2 root 3 divided by minus 2ன்னு வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணிடலாம்னா நம்ம வந்து நியூமரேட்டரில் அந்த மைனஸை காமனாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நியூமரேட்டரில் 2 காமன் எடுங்க. அப்போ 2 ப்ளஸ் ரூட் 3ன்னு வந்துடும், டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ இந்த 2 இன்ட்டு 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா திஸ் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 2 ப்ளஸ் ரூட் 3. இதுதான் வந்து tan 105 உடைய வேல்யூ. ஓகே, tan 105 உட வேல்யூ. So tan 105 is equal to minus of 2 plus root 3. Sixth question, prove that cos 30 plus x is equal to, இது prove பண்ண சொல்லியிருக்காங்க, and cos pi plus theta equal to minus cos theta, cos sin pi plus theta equal to minus sin theta னு prove பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ first subdivision எடுத்துக்குவோம். first subdivisionல வந்து cos 30 plus x. ஓகே, இப்போ இது cos a plus b ஃபார்முலா எழுதிக்கலாம். நம்ம cos a plus b is equal to என்ன தெரியும் நமக்கு, cos a cos b minus sin a sin b. ஓகே, sin a sin b. a வந்து இங்கே நமக்கு 30, b வந்து x. ஓகே, சப்ஸ்டிட் பண்ணிருங்க. ஈக்குவல் டு cos 30 into cos x minus sin 30 into sin x. Okay, so this is equal to cos 30 and it is root 3 by 2 into cos x minus sin 30 1 by 2 into sin x. Okay, so this is equal to, இப்போ 2 LCM எடுத்துருங்க. ஸோ LCM போட்டிங்கன்னா this is equal to root 3 cos x minus sin x by 2ன்னு வந்துருச்சு. ஓகே, இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு RHS. ஓகே, LHS என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். LHS is equal to ன்னு. ஸோ நமக்கு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ரைட், அடுத்து வந்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் காஸ் பை ப்ளஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் இந்த இங்கே நம்ம எழுதியிருக்கோம் ஆல்ரெடி. காஸ் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பின்னு அதில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ வந்து பை, பி வந்து தீட்டா. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் பை சைன் தீட்டா. ஓகே, இப்போது cos பையோட வேல்யூ என்னன்னா it is -1, sin பையோட வேல்யூ என்னன்னா it is 0. ஓகே, இது எப்பவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. cos பை is -1, so -1 into cos theta minus 0 into sin theta. ஓகே, so இது என்ன ஆயிரும் நமக்கு, sin theta equal to minus cos theta ன்னு வந்துருச்சு. this is right hand side. so second subdivision prove ஆயிடுச்சு. ஓகே, and third subdivision. third subdivision என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ third subdivision லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin pi plus தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ sin a plus b ஃபார்முலா இருக்குது. sin a plus b ஃபார்முலா நமக்கு தெரியும். sin a plus b equal to sin a cos b plus cos a sin b. ஸோ இங்கே வந்து நம்ம பையை ஏன்னும் தீட்டாவை பின்னும் வச்சுட்டு இதை அந்த ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே என்ன வந்துடும் நமக்கு, sin pi into cos theta plus cos pi into sin theta. b வந்து theta. ஓகே, அண்ட் sin பையோட வேல்யூ வந்து நம்ம பார்த்தோம். sin pi is 0. ஓகே, into cos theta plus cos pi is -1 into sin theta. Okay,
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக 0 ஆயிரும். -1 into sin theta மட்டும் இருக்கு. that is equal to minus sin theta. that is equal to RHS. prove it. இப்போ இந்த ரிசல்ட்டை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. sin n pi is equal to 0 for all n. அதாவது சைனோட மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, sin 1 pi, sin pi, sin 2 pi, sin 3 pi, sin 4 pi, எத்தனை பையாக இருந்தாலும் the value is equal to 0 only. ஓகே, ஸோ sin n pi is equal to 0னா எனக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் the value will be equal to 0. ரொம்ப important. அடுத்தது what happens to cos n pi? cos n pi is equal to -1 எப்போ if n is odd. ஓகே, அதாவது cos pi, cos 3 pi, cos 5 pi and cos 7 pi, இந்த மாதிரி ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை எல்லாத்துக்குமே cos pi என்ன ஆயிரும், cos n pi என்ன ஆயிரும், -1 ஆயிரும். and cos n pi is equal to +1 எப்போ அப்படின்னா when n is even. ஓகே, அதாவது cos 2 pi, cos 4 pi, cos 6 pi, cos 8 pi, இந்த மாதிரி ஈவன் மல்டிபிள்ஸ் எல்லாத்துக்கும் வந்து என்ன ஆயிரும் நமக்கு 4 pi, 6 pi, 8 pi எல்லாத்துக்கும் வந்து the value will be equal to 1 தான். ஓகே, அதனால இந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நிறைய அப்ளை பண்ணுற மாதிரி வரும், படித்து வச்சுக்கோங்க. we will continue in the next video, students.